ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம், ஒரு ஸ்பாட், ஒரு தள்ளுவண்டி கடைன்னு சொல்லலாம். ஒரு ரோட் சைட் கடை பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் இட்லி, ஒரு சிம்பிள் வடையும் வச்சு இந்த ஏரியாவே ஒரு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மனசளவில் ரொம்ப இளமையாகவும், ஆனால் வயதானவங்க இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, இவ்வளோ பம்பரமாக சுழன்று அவங்க பண்ணுற அந்த டெடிக்கேஷனாக அவங்க கொடுக்குற சாப்பாடை எந்த அளவுக்கும் டேஸ்ட்டு குறையாமல் இவ்வளோ நாளாக, இவ்வளோ வருஷமாக டெடிக்கேஷனாக கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்திருக்கோம். எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்திருக்க இடம் சண்டே இட்லி ஷாப். இது இருக்கிறது நம்ம ஆனைக்கட்டி ரோட்டில் இருக்கிற தண்ணீர் பந்தருங்கிற ஒரு ஏரியாவில் இந்த கடை ரோட் சைடில் அமைஞ்சிருக்கு. எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். நம்ம போய் அவர் கூட, ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர், அது பேசுவாரான்னு தெரியாது, பட் ஸ்டில் வில் ட்ரை. பேசினாலும் அதை பற்றி கொஞ்சம் சில அறிமுகம் கேட்டுக்கலாம். அப்படியே நம்ம சில ஐட்டம்ஸ் வாங்கி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். வாங்க போகலாம், எங்களோட ஜாயின் பண்ணுங்கள். ஐயா, உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க. எவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, என்ன? காலையில் 6:30 மணிலேருந்து. உங்கள் பேர் ஐயா? ரங்கராஜ். அம்மா, உங்கள் பேர்? சொல்லுங்க. இது 25 ரூபா, 24 வருஷம் விற்கிறது. ஓ, ஓகே. 24 வருஷத்துக்கு நடந்துட்டு இருக்கு. தலையில சேர்ந்து வித்துருக்கிறேன். அது போக இதுல ஒரு 20 வருஷம் வச்சிருக்கேன். ஓகே ஓகே. மொத்தம் 24 வருஷம் இதுல நடந்துட்டு இருக்குது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? காலையில ஞாயிற்றுக்கிழமைனா 4 மணிக்கு 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவேன். சரி. அப்புறம் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. மற்ற நாளைக்கு சனிக்கிழமை அதே மாதிரி 2 நாள் அதே மாதிரி வைப்பேன். மற்ற நாளைக்கெல்லாம் இங்கே 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண 10-11 முடிச்சிருவேன். காலியாயிரும். காலியாயிரும். அப்புறம் மத்தியானம் எதுவும்? மத்தியானம் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஈவினிங் மாடுகன்னு பார்க்கணும். ஈவினிங் இல்லை, காலையில் மட்டும்தான். ஓகே ஓகே. என்னென்ன ஐட்டம் செய்வீங்க? இது ஒன்று தான் செய்வோம். இட்லி, வடை, ஒரு நாளைக்கு உளுந்து வடை, ஒரு நாளைக்கு பருப்பு வடை, ஒரு நாள் பாடம், இந்த மாதிரி தான். இதே தான் நான் குறைச்சப்படி தண்டே வேறு தான். இதே தான் செய்யணும். ஐயா, உங்களோட வயசு என்ன ஐயா? வயசு 68 வயசு. பாருங்க, 68 வயசு, இன்னமும் இவ்வளவு இளமையா மனசுல நீங்க எனர்ஜெட்டிக்கா பண்றீங்க. என்ன செய்யுமே இல்ல, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பண்றீங்க. நம்ம மனசுல ஒரு எனக்கு எல்லாருக்கும் எனக்கு இருக்கிறதுல காப்பாற்றணும். மக்களையே பசியன்னு வரவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காசு இருந்தா வாங்கிக்கவே, இல்லைன்னா 4 குடும்பம் கொடுத்துருவோம். எவ்வளவு இட்லி எல்லாம்? இட்லி 13 ரூபா. 13 ரூபா. வடை? வடை எல்லாம் இப்போ ஒரே வேலை தான். ஒரே வேலை. சரி, ரெஸ்டா வைக்கிறது இல்லை. சரி அம்மா, நீங்க சொல்லுங்க. எப்போ நீங்க காலையில எழுந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு வேலைகள் பண்ணணும் இல்லையா? 3:30 மணிக்கு எந்திரிச்சு. 3:30 மணிக்கு. ஓகே. 3:30 மணிக்கு எந்திரிச்சு 3:30 மணில இருந்து சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு 6:30 மணிக்கு இங்க இட்லி எல்லாம் பண்ணணும். இது மாவுல டெய்லி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. மாவெல்லாம் எப்பவுமே பெருசா நைட்டே ஆட்டி வச்சிருவேன் சார். ஓகே ஓகே.
மாவெல்லாம் நைட்டே ஆட்டி வச்சு வடை வடைக்கு எல்லாமே சாமான் முதல்ல காலையில எந்திரிச்சு எல்லாம் ஆட்டிடுவேன். காலையிலே பண்ணிடுவீங்க. ஸோ அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படிதான். அது எப்பவுமே பெருசா தான் ஃப்ரெஷ்ஷாக தான் சமையல். இருக்கும். சரி 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 சரி. ரெண்டு பொண்ணு எனக்கு. ஆஹா. ஒரு பொண்ணு வந்து சினிமா கொடுத்துட்டேன், ஒரு பொண்ணு போலீஸ் வேலையில் இருக்குது. ஓ வெரி குட். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நாங்க 2 பேர், யாருக்கும் எனக்கு ஒத்தாசம் கிடையாது. அவ்வளோ பசங்க. நீங்கள் 2 பேரும் மேனேஜ் பண்ணுறீங்க. ஆமாங்க. இவ்வளோ வயசுல நீங்கள் இவ்வளவு இந்த சுறுசுறுப்பா வழிதான் செய்ய உட்காந்துக்கிறது. இப்போ ஒரு 6 மாசம் முழங்கால் வலி சுகர் வந்துருது. ஓகே. இந்த வயசுல நாங்கெல்லாம் என்ன பண்ண போறோம் தெரியல. நீங்க இவ்வளவு சுறுசுறுப்பா பண்றது ஒரு பெரிய விஷயம். பார்த்து கத்துக்கணும். நாங்கெல்லாம் என்ன செய்வி உங்களை பார்த்து கத்துக்கணும்னு சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு. புதுசுனா வேலையில பார்ப்பேன். அப்புறம் மத்தியானம் போய் மாடுகளை பார்க்கணும், புல்லு வெட்டணும், ஓஹோ. அப்புறம் ஆட்டணும். அது நிறைய வேலை செய்யும். வீடு இங்க பக்கத்துல வீடு இதுதான். ஓகே ஓகே. வீடு இது. எங்க முதலாளி வந்து இங்க இருக்கு சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி சரி சரி. அப்ப இது மட்டும் நான் எங்க வீடு இங்க கட்டி வச்சிருக்கேன், அது யாரும் கொடுக்கல. ஆஹா. அப்படி இருக்குது. அது ஒரு நாளைக்கு அது இங்க முடியலைன்னா போயிடும். 2 வருஷம் அங்க அங்க போயிருக்கு. சரி சரி சரி. ரொம்ப நன்றி ஐயா. சாமி ஒரு நாள் வாங்கி. சார் உங்க பேரு? சார் என் பேர் கருப்புசாமிங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வருவோம். ரெகுலரா வருவீங்க? ஆமாங்க, வாரத்துல ஒரு 2 டைம் 3 டைம் எப்போ டைம் வரைக்கும் அங்க வந்துருவீங்க. வருவோம். எப்படி உங்களுக்கு சாப்பாடு எப்படி ஃபீல் பிடிச்சிருக்கா? இட்லி நல்லா இருக்குங்க. சாம்பார் சட்னி டேஸ்டா இருக்கு. டேஸ்டா இருக்கும். ஓகே. ஆமாங்க, வெளிய கடையில சாப்பிட்றத விட இங்க வீட்டு சமையல் மாதிரி இருக்கும். நீட்டா இருக்கும். மனசு திருப்தியா இருக்குது. மனசு திருப்தியா இருக்குங்க. நீ பார்சல் வாங்கிட்டு போவீங்களா? பார்சல் நாங்க சாப்பிடுவோம், ஆளுக்கு வேணா வாங்கிட்டு போவோம். வாங்கிட்டு போவீங்க. நம்ம ரெகுலரா இங்க தான் சாப்பிடுவாங்க. நம்ம வண்டி போறாங்க. நம்ம பசங்களே ஒரு 10 பேர் வாரத்துல ஒரு 2 டைம் 3 டைம் கண்டிப்பா இங்க வந்தா ரோட்ல வந்து கண்டிப்பா இங்கதான் சாப்பிட்டு போவாங்க. வெயிட் பண்ணி சாப்பிட்டு போவாங்க. லேட் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி சாப்பிட்டு. அவ்வளவு ரஷ் இருக்கும் இல்லையா? இல்ல வேற எதுவும் இஷ்யூ இல்லை. ஆனா பண்றாங்க. கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்குங்க. சட்னி சாம்பார் தான் வீட்டுல எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரி இங்கே இருக்கு. தேங்க்யூ. சரி சார். நீங்க சாரி உங்க பேரு சார்? என் பேர் சுரேஷன் சார். முதல் முறை இங்கே இன்னைக்கு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஓகே. நாங்கள் ஒரு ஒர்க்குக்காக போனோம், சொன்னாங்க நல்லா இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எது மூலமா தெரிஞ்சது உங்களுக்கு? நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க. ஓகே. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? ஓகே. ரொம்ப தேங்க்யூ. ஓகேங்க சார். சார் உங்க பேர் சார்? புனித் மித்தல் சார். ஓகே. நீங்க ரெகுலரா வருவீங்களா? ரெகுலரா வரும். ஓகே. எப்படி ஃபீல் பண்றீங்க சாப்பாடு? சூப்பரா இருக்கு சார். எனக்கு இட்லி ரொம்ப பிடிக்கும். சூடக்காக காலைல வந்திருக்கேன். நீங்க இருக்கிறது கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர் தான். அங்கேருந்து இங்க இதுக்கு டிராவல் பண்ணி வரீங்க? ஆர்எஸ்புரம்ல இருக்கும். அங்கேருந்து ரெகுலரா வரும். ரெகுலரா வருவீங்க. வெரி குட் வெரி குட். 4 இட்லி சாப்பிட்றதுக்கு இவ்வளவு தூரம் வரீங்க. அதான் அமேசிங் இல்லையா? அங்கேருந்து நீங்க டிராவல் பண்ணி சாப்பிடறதுக்குன்னு வரீங்கன்னா ஆமா ரியலி அதுல இருந்து தெரியுது அதோட ஹைஜீனிக் எவ்வளவு குவாலிட்டி ஹைஜீனிக்கா இருக்கு. கொஞ்சம் சூட கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க பேர் சார்? என் பேர் கிருஷ்ணராஜுங்க. நான் வடமதுரையில இருந்து வர்றேன். இங்க வந்து நான் ரெகுலரா இங்க வந்து சாப்பிடுவேன். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு முறைப்படியா செய்வாங்க. கூட்டம் எவ்வளவு கூட்டம் இருந்தனால எல்லாத்துக்கும் ஆல்பபெட்டிக்ல கொடுத்துருவாங்க. நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. வாங்க. ரெகுலரா வருவீங்க நீங்க? ரெகுலரா வருவோம். எவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க சார்? நாங்க ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கோம். வெரி குட். ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஓகே கைஸ், நம்ம வந்து சாப்பாடு வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒரு வடை, அப்புறம் 2 இட்லி வாங்கியிருக்கோம். ஸோ பார்க்கவே அப்படியே என்ன சொல்கிறது, நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் அந்த மாதிரியான அந்த ஒரு ஹைஜீனிக்கில் தான் அவங்க தயாரிக்கிறாங்க. நல்ல இட்லிலாம் நல்லா சுட 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 இருக்குது. நல்லா ஸ்பஞ்சியாக இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாம்பார் வந்து அப்பப்போ மாற்றுறாங்க. ஒரு நாளைக்கு சாம்பாரில் கொண்டைக்கடலை, பருப்பு கடலைலாம் போடுறாங்க. ஒரு நாளைக்கு நார்மல் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாம்பார், இன்னொரு நாளைக்கு ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி ஆஸ் யூஷுவல் இருக்குது. தேங்காய் சட்னிலாம் பார்த்திங்கன்னா நல்லா கறியை கடுகுலாம் போட்டு கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு கொட்டி செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ப்ளஸ் தக்காளி சட்னி, கார சட்னி, அதுவும் அருமையாக இருக்குது. வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பிங்க, நல்ல பெரிய சைஸ் வடைங்க. நல்ல மசாலா வடை. இது உளுந்த வடை கிடையாது, வண்டி மசாலா வடை தான். நல்ல பெரிய சைஸ் வடை. பார்த்திங்கன்னா அப்படியே அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு கண்ணுக்கு தெரியுது. வந்து வெங்காயம்,
பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சீரகம் தெரியுது. நல்லா வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி, நல்லா செம்மையா லேயர் வந்து நல்ல ப்ரௌனிஷாக நல்லா வெந்திருக்கு. உள்ளுக்கும் நல்ல மாவளம் நல்லா வெந்திருக்குங்க. ஐ மீன் நல்லா இருக்கு. உள்ளுக்கு பச்சை மிளகாய் எல்லாம் தெரியுது. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு பைட் எடுத்து பார்க்கலாம். வடை மட்டும் ப்ளைனாக சாப்பிட்டு பார்க்கலாம். ம் வாவ், செம்மையா இருக்குங்க. நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. இட்லி நல்லா சுட 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 இருக்கு. ஃபஸ்ட்டு இட்லியை வந்து நல்ல ஒரு தேங்காய் சட்னியில் ஒரு புரட்டி, தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து இந்த இட்லி மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து மற்ற இடத்துல பண்ணிங்கன்னா தோசையெல்லாம் வச்சுன்னா அப்படி நல்லா உருட்டி நல்லா அதில் குளிப்பாட்டிட்டு சாப்பிட்றது வசதியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அப்படியே ஓடும் குடுன்னு. ஸோ இது வந்து அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் நல்லா மீடியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ இட்லியும் நல்லா சுட 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 இருக்குது. ஒரு வாய் எடுத்து பார்க்கலாம். அமேசிங் டேஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் சட்னி, கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் காரமாக தெரியுது. மேபி மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த வியூவர்ஸ் நீங்கள்லாம் வந்து எந்த டீம்னு சொல்லுங்கள். லைக் நீங்கள்லாம் உங்களுக்கு வந்து இட்லி சாப்பிடும்போது சாம்பார் ரொம்ப இஷ்டமா, இல்லை சட்னியில் முக்கி சாப்பிட்றது இஷ்டமா? எனக்கு வந்து ஜென்ரலாக இட்லினா சாம்பார் இருக்கணும். அது எந்த சாம்பார்னாலும் சரி, பருப்பு சாம்பார்னாலும் சரி, இல்லை வேறு உருளைக்கிழங்குலாம் போட்டு சாம்பார் பண்ணாலும் சரி, ஆனால் சாம்பார் கண்டிப்பாக இருக்கணும் எனக்கு. அப்படின்னா தான் அது சாப்பிட்ட திருப்தி. இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பாரில் நான் சொன்ன மாதிரி கொண்டைக்கடலை, கத்திரிக்காய் நல்லா போட்டு நல்லா தாராளமாக போட்டிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டு சாம்பார். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார், இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் இட்லியும் தான் இவங்களோட பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் 2-3 பீப்புள் ரெகுலராக வரவங்களை நான் பேட்டி எடுத்தேன். அவங்களும் அதான் சொன்னாங்க, சாம்பார் அருமையாக இருக்கும், சாம்பாருக்காகவே நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள். நானும் அதே கேட்டகரி தான். எனக்கு வந்து எங்கே போனாலும், ஈவன் பொங்கல் சாப்பிட்டாலும் சரி, தோசை சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் கண்டிப்பாக மஸ்ட் எனக்கு. அதுவும் நம்ம ஊர் சாம்பாரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சொல்லலாம். என்னதான் மற்ற ஊரில் சாம்பார் பண்ணாலும் தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பாருக்கு ஈக்குவலே கிடையாது. செம்மையாக பண்ணிருக்காங்க. வடையையும் கொஞ்சம் இப்போ கார சட்டியில் முக்கி அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். நல்லா இருக்குங்க. வடை வந்து இவ்வளோ பெரிய சைஸு, உள்ளுக்கு தாராளமாக எல்லா சாமானும் போட்டுருக்காங்க. நல்ல வெங்காயம், கொத்தமல்லி, நல்ல இது இது இந்த கடலை வந்து பொட்டுக்கடலை, அதெல்லாம் போட்டு செம்மையாக அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளுக்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அருமை. நீங்கள் வந்து காலையில் ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ரோட் சைடு கடையில் நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். அதே சமயத்தில் ஆந்தவே பார்த்தீங்கன்னா ஒரு சீனிக் ஏரியா. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஆனைக்கட்டி ரோட்டில் வரும்போது ஃபுல்லாக மேகங்கள் சூழ அந்த மலைகள் மேலே இருக்கிற அந்த பனியெல்லாம் காமிச்சு ஒரு மாதிரி பார்க்கவே அமேசிங்காக இருக்குது. அதையும் அந்த ஒரு சீனிக்காக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு காலையில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். வர்த்து இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்றதுல ரியலி வர்த்து. அருமையான சாப்பாடு ப்ளஸ் அருமையான பீப்புள். நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். காலையிலே எழுந்திரிச்சாங்களாப்பாங்க. இந்த வயசு அவருக்கு 65 வயசு ஆச்சு. எவ்வளோ குயிக்காக எழுந்திரிச்சு அவர் வந்து இவ்வளோ, அந்த அம்மாவும் அந்த ஆளும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ரியலி அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் வயசில் நம்மலாம் வந்து எனக்கு தெரியாது நம்ம இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. பட் நம்மலாம் கற்றுக்கணும் இவங்களை பார்த்து. எவ்வளவு சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள். அந்த காலத்து மனுஷங்க தாங்க. அவங்களெலாம் வந்து நம்ம வந்து மென்டராக ஏற்றுக்கணும். அவங்களுக்கு கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. எனக்கு வந்து இதே சாப்பிட்டுக்கலாம் போல தோணுது. ஃபுல் டே அருமையாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம கண்டினியூ சாப்பிட்டுட்டு சாம்பார் பார்த்தீங்கன்னா
கொண்டக்கடலைலாம் போட்டிருக்காங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? கொண்டக்கடலைலாம் போட்டு சாம்பார் பண்ணுறது இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அருமையான டேஸ்ட்டு. நான் ஒரு 2 இட்லி எக்ஸ்ட்ரா வாங்கினேன். நல்லா சாம்பாரில் முக்கி சாப்பிட்றதுக்கே ஒரு தனி டேஸ்ட்டு தான் அது. நிறைய பேர் வந்து காரில் வந்து இறங்கி வந்து சாப்பிட்டு போகிறாங்க. சில பேர் பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க. அப்போ எவ்வளவு அன்பாக அவங்க 2 பேரும் பேசுகிறாங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு பாதி மனசு திருப்தி ஆயிரும், வயிறு திருப்தி ஆயிரும். அன்பாக பேசி அன்பாக கொடுத்து அப்படி இருந்தாலே எல்லா கஸ்டமர்ஸும் தேடி வருவாங்க. ப்ளஸ் நீங்கள் எந்த கடையில் வந்து சாம்பாரும் சட்னியும் நல்லா இருக்கும் அங்கே வந்து ஜெயிச்சிடலாம். அது என்ன கடைனாலும் சரி. அது சரி இல்லையா, நீங்கள் எவ்வளோ பெரிய பிராண்டட் கடைனாலும் அது ஓடாது. சாம்பார் சட்னி செம்மையாக இருக்கணும், அதுதான் ஹீரோவே. இட்லி வாங்கினாலும் சரி, தோசை வாங்கினாலும் சரி, சாம்பார் சட்னி சரி இல்லைன்னா மற்ற எல்லாம் வேஸ்ட். ஓகே கைஸ், செம்ம சாப்பாடு, செம்ம காலையில் ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு, ருச்சியாக ஹைஜீனிக்காக, அப்புறம் ஒரு வீட்டில் சாப்பிட்ட ஒரு திருப்தி, அவங்களோட அன்பான கனிமான பேச்சு, கனிமான உபசரிப்பு, அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான இடத்துக்குலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்போடு வேண்டிக்கிறேன். ஏன்னா இவங்கள மாதிரி ஆட்களில் தான் நம்ம வந்து நிறைய ஆத்தென்டிக்கான ஃபுட்டு, ஹைஜீனிக் ஃபுட் சாப்பிட முடியும் கம்பேர்ட் டு பெரிய பெரிய ஹோட்டலில். ரொம்ப அருமையான ஃபுட்டு, எனக்கு ரொம்ப இஷ்டமாச்சு. நீங்கள் எப்போமாவது காலையில் ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் கண்டிப்பாக வரலாம். இது வந்து ஆனைக்கட்டி ரோடு, தண்ணீர் பந்தல் அந்த ஏரியாவில் ரோட்லேயே, மெயின் ரோட்லேயே இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. சின்ன ஹோட்டல் தான், பேர் எதுவும் கிடையாது. ஆனால் நல்லா நீங்கள் அந்த ரோட்டில் வரும்போதே தெரியும் உங்களுக்கு. எல்லா காரில் பார்க் பண்ணி, லெஃப்ட் சைடில் கார் பார்க் பண்ணி வரிசையாக க்யூவில் நின்று சாப்பிட்றாங்க. இங்கே அவ்வளோ கூட்டம். சண்டேலாம் வந்து டைமே இருக்காது அவருக்கு பேசுகிறதுக்கு. அதேமாதிரி இந்த ரோடு ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிரும். ஸோ அதுக்காகவே இங்கே வந்து இந்த ரோட் சைடில் 2 ரோடு அடைப்பு மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ டிராஃபிக் ஜாம் ஆகிருமா சண்டேலாம் வந்தீங்கன்னா. அதனால் ரொம்ப அருமையான பிளேஸு, கண்டிப்பாக வரணும். என்னோடய பர்சனல் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரியலி பாக்கெட் ஃப்ரெண்ட்லி. ஒரு இட்லி வந்து 13 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் அந்த 13 ரூபாய்க்கு ஒர்த்ஃபுல் ரியலி. அவங்க கொடுக்குற சாம்பார், அவங்க கொடுக்குற சட்னிலாம் அமேசிங்காக இருக்குது. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கூட. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாம்பாரில் கொண்டைக்கடலை, கத்திரிக்காயெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாளைக்கு கடலை ஆட் பண்ணுவாங்க. சில சமயம் வெறும் பருப்பு, உருளைக்கிழங்கு போடுறாங்க, சில சமயம் டிஃப்ரெண்ட் கடலை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அருமையாக இருக்குது. பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கண்டிப்பாக சொல்லுவேன், ஆர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இப்படின்னு எடுத்துக்கோங்க. ஹைஜீனிக்கை பொறுத்தவரை ரியலி நைஸ். ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ப்ராப்பரான இடத்துல கை கழுவுறதுக்கு, அப்புறம் இலை போடுறதுக்கு எல்லாம் செப்பரேட் பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், ஏன்னா டேஸ்ட்டு பார்த்து தான் இவ்வளோ மாதிரி கூட்டம் வருது. டேஸ்ட்டு ரியலி அருமை. சாம்பார்லாம் அமேசிங் டேஸ்ட்டு. தொட்டுக்க இட்லிக்கு தொட்டுக்க சாம்பார் சாப்பிட்றதுலே ஒரு அருமை தான். ஆனால் இந்த சாம்பார் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்குது. சட்னியும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 10க்கு 10 நான் கொடுப்பேங்க. அந்த மாதிரி அருமையான ஒரு பிளேஸு. நீங்களும் வாங்க. நான் வந்து லொக்கேஷன்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். லொக்கேஷன், அட்ரெஸ்ஸு, ஐயாவோட ஃபோன் நம்பரு எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 10 பேர் 15 பேர் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னீங்கன்னா தயவுசெய்து இவருக்கு கால் பண்ணிவிட்டு ரிசர்வ் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கூட்டம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, இன்றைக்கே இவ்வளோ கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை கேட்கவே வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணி இவ்வளோ பேர் வரோம் ஐயா சொல்லிட்டாங்கன்னா அவர் அதை டக்குனு ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னா நான் பார்க்கும்போதே ஒரு 2 பேர் வந்து ஆந்த வேலை சொல்லிட்டு போகிறாங்க, ஐயா நாங்கள் இவ்வளோ பேர் வரோம் அப்படின்னா அவங்க ஓகேன்னு அவர் வந்து அக்னாலஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரஷ்ஷான இடம். ஸோ நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே கைஸ், நான் வந்து இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொன்று வீடியோவில் இங்கே எல்லாரையும் சந்திக்கிறேன். அது மட்டும் ஸ்டே சேஃப், ஸ்டே விஜில். ஜெய் ஹிந்த், டேக் கேர்.